ஒரு கிராமத்தில் ஒரு மாய சிவப்பு ஆப்பிள் மரம் இருந்தது. அந்த மரத்தில் சிவப்பு ஆப்பிள்கள் தொங்கின. ஆனால் அந்த ஆப்பிள்களுக்கு ஒரு ரகசியம் இருந்தது. அவைகள் பேசும். ஆனால் அவைகளிடம் உண்மையை மட்டுமே பேச வேண்டும். பொய் பேசினால் அவை கல்லாக மாறிவிடும். அருண் என்ற ஒரு சிறுவன் ஆர்வமாக ஓடி வந்து மரத்தில் பழம் எடுக்க முயற்சி செய்கிறான். சின்ன செல்லக்குட்டி, உன் பேர் என்ன? என் பேர் ரமேஷ். ஆனால் அவன் உண்மையில் அருண். ஆப்பிள் உடனே கல்லாக மாறிவிடுகிறது. பொய் சொன்னவனுக்கு ஆப்பிள் கல்லாக மாறும் அல்லவா? அடுத்த லீலா என்ற ஒரு சிறுமி மரத்துக்கு முன் வந்து நிற்கிறாள். ஆப்பிள் மீண்டும் கேட்கிறது. சின்ன செல்லக்குட்டி, உன் பெயர் என்ன? என் பெயர் லீலா. நான் சில நேரம் தவறு செய்கிறேன், ஆனாலும் உண்மையை சொல்வேன். ஆப்பிள் தங்கமாக பிரகாசித்து அவள் கையிலே வந்து விழுகிறது. மரக்கிளையில் ஒரு குரங்கு ஆப்பிள் எடுக்க முயற்சி செய்கிறது. உன் பெயர் என்ன? குரங்கு நான் சிங்கம் என்று பொய் சொல்கிறது. உடனே பழம் கல்லாக மாறி குரங்கின் தலையில் விழுகிறது. குரங்கு சிரிப்பாக தலையை பிடித்து ஐயோ என்று அலறுகிறது. மற்ற குழந்தைகள் சிரித்துக் கொள்கின்றனர். ரவி என்ற ஒரு சிறுவன் சிறிது பயமாக மரத்தின் அருகே செல்கிறான். உன் பெயர் என்ன? என் பெயர் ரவி. நான் பயந்தாலும் உண்மையை சொல்வேன். மரத்திலிருந்து மிகப்பெரிய பிரகாசமான தங்க ஆப்பிள் கீழே விழுகிறது. எல்லா குழந்தைகளும் கை தட்டுகிறார்கள். குழந்தைகளே, உண்மை என்றால் கல் கூட பொன்னாகும். நேர்மைதான் பெரிய வலிமை. உண்மை சொன்னால் பொன்னாகும், பொய் சொன்னால் கல்லாகும். நல்ல மனம்தான் மந்திரம், நேர்மைதான் வெற்றி தரும். உண்மையை பேசுவோம் எப்பொழுதும், மகிழ்ச்சியோடு வாழ்வோம் எப்பொழுதும். நேர்மையான மனசு இருந்தால் வெற்றி எப்பொழுதும் நம்மை தேடி வரும். Honesty is magic, honesty is gold. Tell the truth with courage, a bright story to be told. Honesty is magic, honesty is gold. Tell the truth with courage, a bright story to